ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். ஸோ நம்ம ஹீரோயினை அவளுடைய பாஸ் கூப்பிட்டு அங்கே சைனாவில் புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறோம் கேள்விப்பட்டிருப்ப இல்லையா, அதில் வந்து ஒன்றை அலாட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு அதோட ப்ரொமோஷனும் கொடுத்த டீம் லீடராக அங்கே அனுப்பி வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். உன்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அதுதான் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும், நீ தான் அதுக்கு தகுதியானவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்துட்டு அந்த ஜாப் வேண்டான்னு சொல்லிடுறா. ஸோ இவங்களும் அதுக்கான காரணம் கேட்க, என்ன எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறா. இதுக்கு ஒரு வேலை வந்து சம்பளம் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு சைனா போகிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் மறுத்துடுறா. ஸோ அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டு இவகிட்ட திரும்ப கேட்குறா, நீ வந்து எப்போவுமே ஒரு ஒர்க் ரிலேட்டடாக ஒரு ஒர்க்காக வந்து அடுத்தது என்ன அச்சீவ் பண்ணலாங்கிற மாதிரி தானே யோசிப்பேன், இப்போ எதுக்காக சைனாக்கு போக மாட்டேன்னு சொல்கிற காரணமே இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயினும் ஹீரோட ஃபீலிங்ஸ் எனக்கு இப்போ தெரிஞ்சு போது வந்து ஃபீல் பண்ணுவியா, ஆக்வர்டாக இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, உடனே அந்த ஃப்ரெண்டு சொல்கிறா, எனக்கு என்னவோ உனக்கு ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தான் தோணுது, அதனால தான் நீ வந்துட்டு இந்த விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு உடனே நீயே அவன்கிட்ட டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறேன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட, நம்ம ஹீரோயினும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நான் அவனும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக மட்டும்தான் இருந்திருக்கோம், ஃப்ரெண்டாக மட்டும்தான் நான் அவனை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவளும் மிக்கியை போய் மீட் பண்ணுறா. அந்த சமயத்தில் மிக்கி கிட்ட கேட்குறா, நீ நேற்று பார்ட்டியில் வந்து ட்ரிங்க் பண்ணியிருந்த இல்லையா, அந்த சமயத்தில் நீ கிட்ட சொன்ன விஷயங்கள் வந்துட்டு உண்மையா இல்லை வந்துட்டு சும்மா வளர்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு மிக்கியும் அது உண்மையாக இருந்தால் நீ என்ன செய்ய போகிற, உண்மையாக இல்லைன்னா என்ன செய்ய போகிற அப்படின்னு உடனே நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு கத்துறா. ஹீரோ வந்துட்டு எனக்கு ரொம்ப முக்கியமான பர்சன் என் லைஃப்பில், அதனால சும்மா இந்த மாதிரி குழப்பிட்டு இருக்காம உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு மிக்கியும் அவனுக்கும் உனக்கும் வந்துட்டு என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது இல்லை என்ன ஃபீலிங்ஸ் இல்லைங்கிறத நீங்கள் தானாக வந்து ரியலைஸ் பண்ணணும், அதை தவிர்த்துட்டு நடுவில் ஏன் ஒருத்திக்கிட்ட வந்துட்டு என்னுடைய விஷயங்கள் தாட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அது சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறா. ஸோ ஹீரோயின் இதனால இன்னும் கொஞ்சம் குழம்பி போயிடுறா. இப்போ மிக்கி வந்து மறுத்ததுனால ஹீரோடைய ஃபீலிங்ஸ் ரியலுங்கிறத அவள் புரிஞ்சுக்கிறா. பட் ஆனால் வந்துட்டு அதை எப்படி எடுத்துக்கிறதுங்கிறது தான் அவளுக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. அதோட மிக்கி வந்துட்டு நம்ம ஹீரோயினை அவாய்ட் பண்ணணும், இந்த விஷயத்தை பற்றி பேச விரும்பாமல் ஹீரோ வந்துட்டு ஃபேர்வெல் டின்னருக்கு என்னை கூப்பிட்டுருக்கான், அதனால நான் அவனை மீட் பண்ணுறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்துடுறா. ஸோ ஹீரோக்கு வந்துட்டு மிக்கியை பார்த்த உடனே என்ன பேசுறதுனே தெரியல, ஏதோ வந்துட்டு வளரிட்டு இருக்கான். உடனே மிக்கியும் அவன்கிட்ட கேட்குறா, நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறியா, அதனால தான் எனக்கு வந்து இந்த டின்னருக்கு கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பேச்ச ஆரம்பிக்க, இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஆக்வர்டாக பேசி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவும் பேசிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் அங்கே ஹீரோடைய ஃப்ரெண்டு வரான். ஸோ இப்போ இங்கே ஃப்ரெண்டு வரான் இல்லையா, அவனோட பேர் தான் நேட். அவன் தான் முன்னாடி ஹீரோ வந்துட்டு பிரேக்கப் ஆன விஷயத்த சொல்லும் போது அவள் க்யூட்டாக தானே இருந்தா அப்படிங்கிற மாதிரி மிக்கியை பற்றி கமெண்ட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இப்போ அவன் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அவங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இன்னொருத்தவன் மூலமாக தான் கேள்விப்பட்டேன் நீ சைனாக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எத்தனை மாதம் அங்கே இருக்கிறதா பிளானு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். ஏன் என்கிட்ட சொல்லலை, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் உனக்கு ஃப்ளைட்டுன்னு நான் கேள்விப்பட்டேன்னு உடனே, ஆமாம் இப்போ இந்த டின்னர் முடிச்சுட்டு ஈவினிங் கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோவும் அந்த நேட்டையும் மிக்கியும் திரும்பி மாற்றி மாற்றி பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் அறிமுகப்படுத்தியும் வைக்கிறான். அப்புறம் அந்த நேட்டும் கிளைண்ட்டை பார்க்குறதுக்கு தான் வந்தேன், லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, நம்ம ஹீரோவும் மிக்கியும் அந்த நேட்டும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் இந்த உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். வீட்டுக்கு போயிட்டு பேக்கெல்லாம் எடுத்துட்டு அவங்க அம்மா கிட்டேயும் பாய் சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். அப்போ ஏர்போர்ட் வந்துட்டு காத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே வந்தானா அவளோட லவ்வை வந்து ஏற்றுக்கிற மாதிரியெல்லாம் வந்து அவன் இமேஜின் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். கரெக்டாக வந்துட்டு ஹீரோயின் வருவான் அவன் எதிர்பார்க்குற சமயத்தில், அவள் வரல, அவளுக்கு பதிலாக கால் தான் வருது. ஸோ எங்கே இருக்க நீ, இன்னும் வரலையா, லேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்ருக்க. ஹீரோயினும் இல்லை டிராஃபிக்கில் மாற்றிக்கிட்டேன், என்னால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன், நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ வந்து ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிடுறான். கூடவே வந்து ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, என் லைஃப்பில் நீ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் அது எதுக்காக திரும்ப திரும்ப வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி நீ சொல்லிகிட்டே இருக்க, ஒரு தடவை சொன்னால் போதாதான் என்ன அப்படின்னு உடனே நம்ம ஹீரோயினும் சரி இனிமேல் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோவும் அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து ஃப்ளைட் ஏறதுக்காக கிளம்புறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்திருக்கா, அங்கேருந்து ஒளிஞ்சிருந்து தான் அவனை பார்த்துக்கிட்டே தான் இது எல்லாத்தையுமே பேசுகிறா. ஸோ ஹீரோ வந்துட்டு அங்கேருந்து முகம் அடிப்பை கிளம்பி போகிறத பார்த்து அவளுக்கோ மனசு கேட்கல. இருந்தாலும் வந்துட்டு அவனுடைய ஃபீலிங்ஸ் வந்து அவளுக்கு தெரிஞ்சதுலேருந்து வந்து மனசு ஒரு மாதிரி பாரமாக இருக்க, அவனை அவாய்டும் பண்ண முடியல, அவனை வந்து ஏற்றுக்கவும் முடியல அவளால். ஸோ அதனால் ப்ரீ பிரேக் ஆகி அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோயின் சைனாக்கு போக மறுத்ததுனால அவளோட இடத்துல நம்ம ஹீரோயினோட எனிமியாக ஒரு பொண்ணு இருப்பாள்ல கிரேஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணை வந்துட்டு இப்போ அனுப்பலான்னு சொல்லி அவளுடைய பாஸ் வந்து டிசைட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு எந்த ஒரு பொறாமையும் கிடையாது, அவள் அதை வந்து ஏற்றுக்கிறா. அந்த பொண்ணுக்கு விஷயம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஒர்க் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு பிரச்சனையே ஆகிடுது. அந்த பிரச்சனையை சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக அன்றைக்கி வந்து ஹார்ட் ஒர்க்லாம் போட்டுட்ருக்கா, டென்ஷனும் ஆகிடுறா. ஸோ வேலை முடிச்சு அவள் வந்து கிளம்புனதும் மெவினை பார்க்குறதுக்காக போகிறா. அந்த சமயத்தில் அவள் யூஸ்வலாக ஆர்டர் பண்ணுற மாதிரி பண்ணாமல் எல்லாமே வந்துட்டு எக்ஸஸாக நிறைய ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ண, மெவினும் நீ ஸ்ட்ரெஸ்டாக இருந்தால் தானே இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடுவேன், என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஏற்கனவே வந்துட்டு ஹீரோவாலையும் அப்புறம் அந்த ஜாப்னாலையும் வந்துட்டு குழம்பி போயிருக்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்டுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் மெவினும் மறுக்காமல் காரணம் சொல்லி என்கிட்ட என்ன மறைக்கிற அது இதுன்னு சொல்லி
அவளை போட்டு படுத்தி எடுக்க ஒரு கட்டத்தில் வந்து தாங்க முடியாமல் வந்துட்டு ரொம்ப கத்திரவும் செஞ்சிடுறா. எப்போ பாரு வந்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு இருக்காத, எனக்கு வந்து ஒர்க் டென்ஷன் இருந்துட்டுருக்கு அப்படின்ன உடனே ஒர்க் வந்துட்டு தான் கன்சர்ன் அப்படின்னா அந்த ஒர்க்கை விட்டுலாம்ல அப்படின்ன உடனே நீ எனக்குமே என்ன புரிஞ்சுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்டாங்கிறது கிளம்பி போயிடுறா. ஹீரோவும் அவளும் எப்போவுமே போவாங்கல்ல அந்த டைனருக்கு போயிட்டு அவாட்டுக்கு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் போயிடுறா. அதனால மெவினை பார்த்து பேசும்போது மெவின் என்ன சொல்கிறான்னா, உனக்கு ஒர்க் தானே இப்போ பிரச்சனை, ஸோ ஒர்க் லோட் அதிகமாக இருக்குது, அதுக்காக ரெகக்னைசேஷன் உனக்கு கிடைக்கலங்கிறது தான் உனக்கு பிரச்சனைங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. அதனால் நீ இந்த மாதிரி கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக என்னுடைய ஃப்ரெண்ட் கம்பெனியை பற்றி வந்து நான் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வந்திருக்கேன், அவன்கிட்ட உன்னை பற்றி சொல்லவும் செஞ்சுருக்கேன், ஸோ உனக்கு ஓகேனா அந்த இடத்துல வந்து ஜாப்ஸ் உனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப பெரிய கம்பெனி தான், ஆனால் என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு மறுக்கிறா. உடனே மெவினும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி வேலை வாங்குறதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் ஒரு வேலைக்கு போகிறேன்னா அது என்னோட திறமையை வச்சு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. இந்த காலத்தில் கனெக்ஷன்ஸ் இல்லாமல் யாருக்கு வேலை கிடைக்குது, எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் வேலையே வந்து அச்சீவ் பண்ணுறாங்க, இல்லைனா அத்தனை பேரும் வேலை இல்லாமல் தான் கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் வந்துட்டு அடாவடியாக மறுத்துடுறா, இது முடியவே முடியாது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் இந்த மாதிரி பண்ணுறங்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் நான் எங்கேருந்து வரங்கிறதும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயத்தை இதுக்கு மேலே பேச வேண்டாம்னு சொல்லிடுறா. டைலாக் பேசி முடிச்சுட்டு அவள் ஆஃபீஸ் வந்து மெயில் செக் பண்ணும்போது தான் அவளுக்கு தெரியுது அவளை வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்லேருந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய பாஸ் யாருன்னு பார்த்தோன்னா அந்த இவ தான் இல்லையா, கிரேஸ், இவளோட எனிமின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணுடைய வேலை தான் இது அப்படின்னு நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக கேபினில் போயிட்டா. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறா, இதுக்காக என்ன இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ஏன் போகணும், என் வேலையெல்லாம் நான் ஒழுங்காக தானே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அது வந்துட்டு நானும் பாஸும் சேர்ந்து எடுத்த முடிவு தான், அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியாது, ஸோ நீ வந்துட்டு புதுசாக வந்து உன்னுடைய வேலையை வந்து பழக்கிறதுக்காக ஆரம்பி, அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய வேலையெல்லாம் நான் சொல்கிற பொண்ணுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இது வந்து வேலிடான காரணம் மாதிரியே இல்லை, வேலை ஒழுங்காக செய்யலைன்னா தானே அந்த டிபார்ட்மெண்ட்டில் மாற்றுவாங்க, நீ என்னை மாற்றுறதுக்கு ஏதோ ஒரு பர்சனல் காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னால் இதான் பண்ண முடியும், இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிடுறா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாயிடுது. ஸோ அவள் என்ன பண்ணுறானா, என்னால் முடிஞ்சது தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடங்கிக்கிட்டே வந்து அவளுடைய டெஸ்கில் உட்காந்த உடனே ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து டைப் பண்ணுறா. ஸோ கோவத்தில் வந்து டைப் பண்ணிட்டதுக்கப்புறமா அதை கொண்டு போய் அவளுடைய பாஸ் கேபினுக்கும் போகிறா. பார்த்தா பாஸ் இல்லை, அதனால பாஸோட டெஸ்கில் வச்சுட்டு அவட்டு கம்முன்னு வந்துடுறா. எனக்கு இந்த மாதிரி வந்து மனசை போட்டு குழப்பிட்டே இருக்கு இல்லையா, எப்போவுமே எந்த ஒரு குழப்பம் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்னாலுமே நம்ம ஹீரோ கிட்ட தான் வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கொட்டிட்டு இருப்பான், அவனும் பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பான். ஸோ இப்போ வந்து அவள் ஹீரோவை ரொம்ப மிஸ் பண்ணுறா. நீ எதுக்காக வந்துட்டு என் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுக்கிட்டேன், நான் எப்படி அதை தெரிஞ்சுக்காமல் இருந்தேன் இத்தனை வருஷமா, எல்லாம் நீ பண்ண தப்பு தான், நீ இந்த மாதிரி பண்ணதுனால தான் எனக்கு இப்போ ஃப்ரெண்டே இல்லாமல் போயிட்டான், நான் யார்கிட்ட பேசுறது, எனக்கு யார் வந்துட்டு சஜஷன் கொடுப்பா, என்னை யார் லைஃப்பில் கைட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சீக்ரெட் பிளேஸில் உட்காந்து தனியாக புலம்பிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீ வந்து என்னை வந்து உன் மேலே இவ்வளோ டிபெண்ட்டாக வச்சுக்கிட்டேங்கிறதெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரியுது, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நான் உங்ககிட்ட தான் க்ளோஸாக இருந்திருக்கேன் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு இந்த பிரிவில் தான் வந்து எனக்கு ரெகக்னைஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவள் திக்கி திண்டாடிட்டு இருக்கா. இதே சமயத்தில் ஹீரோ வந்துட்டு அங்கே சைனாவில் இருக்கான் இல்லையா, அவனும் அந்த மாதிரி தான் ஹீரோயினை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கான், அவளை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் ஆனால் அவளோட டேரெக்டாக வந்துட்டு அவன் காண்டாக்ட் பண்ணலை, ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு கொஞ்ச நாள் அவனை அவாய்ட் பண்ணுற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினோட அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுகிறான். ஸோ அவங்களும் வந்துட்டு என்ன என்கிட்ட போய் கால் பண்ணி பேசிட்டு இருக்க, ஹீரோயின் கிட்ட பேசலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை அவள் கொஞ்சம் வேலையாக இருக்கா இல்லையா, அதனால தான் அவகிட்ட பேசி கொஞ்ச நாள் ஆச்சு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அவங்க அம்மாவும் உங்கள் 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஹீரோனை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். என் பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு நீ எனக்கு சொல்லுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நக்கல் அடிச்சுட்டு ஃபோனெல்லாம் வைக்கிறாங்க. அவங்க காலை கட் பண்ண கொஞ்ச நேரத்தில் தான் நம்ம ஹீரோயின் அங்கே வரா. உடனே அவங்க அம்மாவும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் எனக்கு மூடே இல்லை, ரொம்ப வந்துட்டு வர்ஸ்டான ஒரு நிலமையில இருக்கேன், அதனால என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. இந்த மாதிரி ஹீரோ கால் பண்ணா அதை தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன பண்ணா என்ன கேட்குறான் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்க, ஏன் நீ அவங்ககிட்ட பேசுறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனே இப்போ தானே சைனாக்கு போயிருக்கான், கொஞ்சம் செட்டில் ஆகட்டும், நான் ஃபோன் பண்ணி அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான், அவன் இங்கே எப்படி அடாப்ட் ஆவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் அப்படியே இன்டெரக்டாக வந்துட்டு ஹீரோ வந்து அவாய்ட் பண்ணுற விஷயம் மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அவங்க அம்மாவும் உனக்கு ஏதாவது பிரச்சனையா அவங்க கூட அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவட்டுக்கு வந்து ரூம்குள்ளே போயிடுறா. அவங்க அம்மாவும் இதெல்லாம் சரியே கிடையாது, இவ என்னைக்கு ரியலைஸ் பண்ணுறது, என்னைக்கு அவள் லைஃப் செட்டில் ஆகுறது அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே சொல்லிக்கிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரூமுக்கு வந்துட்டு ஹீரோவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா. அந்த சமயத்தில் மெவின் கிட்ட இருந்து அவளுக்கு ஒரு கால் வருது. ஸோ மெவினும் வந்துட்டு நான் சொன்ன ஜாபை வந்து நீ ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்க இல்லையா, ஸோ அதுக்காக வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டேன், இந்த வீக்கெண்ட் வந்துட்டு மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க, அதனால அப்பாயின்மெண்ட் வந்து உங்ககிட்ட சொல்லிடலான்னு சொல்லி தான் கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் ஏனோதானோ அப்படிங்கிறா. ஸோ இதை கேட்டுட்டு மெவினும் வந்துட்டு என்னாச்சு உனக்கு ஏன் டல்லாக இருக்குது அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை இன்னைக்கு கொஞ்சம் ஜாப் வந்து அதிகமாக இருந்துச்சு, அதனால
அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கொஞ்சம் தூங்கட்டமா அப்படின்னு சொல்லிட்டு காலையும் கட் பண்ணி விட்டுடுறா. அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு இங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட அவளுடைய ஃப்ரெண்டு ஒரு ஜூனியர் பொண்ணு இருக்காள் மிலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை வந்து இப்போ டேட் பண்ணிட்டு இருக்காள் அந்த பொண்ணு. ஸோ இப்போ அவள் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசுகிறா. இந்த மாதிரி ஹீரோயின் வந்து அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கும்போது தான் சொல்கிறா இந்த மாதிரி அந்த கிரேஸ் இருக்கா இல்லையா அந்த பொண்ணு வந்து ரொம்பவே பாவப்பட்டவ அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க அம்மாவுக்கு வந்து அம்னிஷியா, கிரேஸோடைய அண்ணன் வந்து இறந்து பல வருஷம் ஆகுது, அவங்க அம்மா அதையும் மறந்து போயிட்டாங்க, அவங்க அண்ணன் இன்னும் அப்ராடில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கிரேஸும் வந்துட்டு அவங்ககிட்ட உண்மையை சொன்னால் அவங்களோட கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாயிடுமோன்னு பயந்துக்கிட்டு அவங்ககிட்ட உண்மையை சொல்லாமல் இருக்கா. இவங்களும் வந்துட்டு அப்பப்போ அவங்க பையன்கிட்டேருந்து பார்சல் வந்துச்சா அது இதுன்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ உன்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக தான் என்னுடைய இப்போ கரண்ட் ஃபியான்ஸே அவங்ககிட்டேருந்து நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி உனக்கு வந்து ஏர்லைனில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கா சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பற்றி கேட்குறா. இன்னும் ஆமாம் அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை இப்போ கிரேஸோட அம்மா வந்துட்டு யூஎஸ்லேருந்து பார்சல் வரணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது, பட் ஆனால் உனக்காக கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இப்போ தான் அந்த கிரேஸை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனும் கொஞ்சம் யோசிக்கிறா. ஏன்னா அவளோட பாஸை அவளை உங்களோட கேபினுக்கு கூப்பிட்டுட்டு உன்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் நான் இன்னும் பார்க்க கூட கிடையாது, ஓப்பன் கூட பண்ணலை, இது அப்படியே வந்து குப்பையில் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு குப்பையில் போட்டுட்டாங்க. நீ எதுக்காக இந்த ரெசிக்னேஷன் கொடுத்துருக்கங்கிறது எனக்கு தெரியும், உன்னை வந்து அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோங்கிறதுக்காக தானே, அது கிரேஸோட எண்ணம் கிடையாது, அதை வந்து பண்ண சொன்னதே நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோனை அதை கேட்டு ஷாக் ஆகிடுறா. நான் நல்லா தானே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கேன், என்ன எதுக்காக வந்துட்டு என்னோட டிபார்ட்மெண்ட் வந்து தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்க, அதுக்கு அவளுடைய பாஸ் சொல்கிறாங்க, ஏன்னா வந்து நீ ரொம்ப திறமையான பர்சன், ஸோ எல்லாத்தையுமே வந்து நீ நிர்வாகம் பண்ணுறது அளவுக்கு வந்து உனக்கு டேலண்ட் இருக்கணும்னு நினைக்கிறேன், உன்னோட டிபார்ட்மெண்ட்டில் நீ பெஸ்ட்டாக இருக்க, அது உண்மைதான், ஆனால் வந்துட்டு அது மட்டும் போதாது, நீ சைனாக்கு போகலன்னு சொல்லிட்டு அதனால் அடுத்ததாக வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய மேனேஜர் போஸ்டிங் வந்து உனக்கு அலாட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன் நான், ஏன்னா உன்னோட திறமை வந்துட்டு அவ்வளோ தூரம் உண்டு, அதனால் நீ இந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மேனேஜர் ஆக முடியாது இல்லையா, நீ எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த வேலையை வந்து கிரேஸை பண்ண சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறமா கிரேஸ் வந்துட்டு அப்போ அந்த ப்ரொமோஷன் வந்துட்டு அவளுக்கு கிடையாதா அப்படின்ன உடனே கிரேஸ் வந்து சைனாக்கு போகிறா இல்லையா, ஸோ அங்கே வந்து என்ன டெசிக்னேஷனோ அதை வந்து அவள் அக்செப்ட் பண்ணிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, ஓ அவங்க அம்மாவை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குற பாஸோ வந்துட்டு கிரேஸ் அங்கே போகிறதுக்கு மெயின் காரணமே வந்துட்டு அவங்க அம்மா தான், அங்கே வந்து அட்வான்ஸ்டாக ட்ரீட்மெண்ட் இருக்குன்ற மாதிரி அவள் கேள்விப்பட்டிருக்கா, அதனால அங்கே போனால் அவங்க அம்மா வந்து அங்கே ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனை சேர்த்து அவங்க அம்மாவை வந்து கொஞ்சம் கைட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கோ இல்லை வந்து அவங்களுக்கு திரும்ப பழைய நினைவுகளை மீட்டு கொண்டு வரதுக்கோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அவள் நினைக்கிறா. அதனால தான் நீ ரிஜெக்ட் பண்ண உடனே அவளாவே வந்துட்டு என்கிட்ட கேட்டா, எனக்கும் வந்து உனக்கு அடுத்தபடியாக அவள் தான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டுங்கிறதுனால அவளை வந்து இதில் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறமா அவளோட ஃப்ரெண்ட் பார்க்கறதுக்காக போகிறா. அந்த சமயத்தில் அந்த ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு கேட்குறா, உன்னோட ஹஸ்பண்ட் இந்த முறை எங்கே ட்ரிப்பு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் யூஎஸ்க்கு போயிருக்காரு, ஏதோ வந்து மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, சீக்கிரம் வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. என்ன ஹெல்ப்னு அந்த ஃப்ரெண்டு கேட்கும்போது தான் இந்த மாதிரி எனக்கு யூஎஸ்லேருந்து ஒரு பார்சல் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸோட அம்மாக்காகன்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. ஸோ இதை கேட்டோடனே நீ எதுக்காக என் ஹஸ்பண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்கணும், அதான் உனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி இந்த பொண்ணு கேட்க, அமைதியாகவே இருந்தோடனே உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கேட்குறா. நம்ம ஹீரோயின் பதில் சொல்ல மறுத்துடுறா. ஸோ அடுத்த சீன் பார்த்தோன்னா ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கும் அப்புறம் அந்த மேலனுக்கும் வந்துட்டு வெட்டிங் நடக்குது. ஸோ ஹீரோயினை வந்துட்டு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா அவங்க ரிங்கை தொலைச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது. ஸோ அங்கே பொண்ணும் மாப்பிளையும் வந்து ரொம்பவே வந்துட்டு பதட்டப்பட்டு இருக்கும் போது அவங்க மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க, நீ தான் தொலைச்சேன் நான் தான் தொலைச்சேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அங்கே நம்ம ஹீரோயினும் வந்துட்டு கவலைப்படாதீங்க நான் போய் தேடி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறா. கிரேஸும் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்காக வரேன்னு சொல்லிட்டு வரா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரூமில் வந்துட்டு ஒரு வாரத்து கூட பேசாமல் அந்த ரிங்கை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ரிங்கும் ஒரு வழியாக கிடச்சிட ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த மொமெண்ட்டில் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எனிமிட்டி அதெல்லாம் வந்து மறந்து போயிட்டு ரொம்பவே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பும் போது தான் நம்ம ஹீரோயின் கிரேஸை தடுத்து நிறுத்தி அவகிட்ட சாரி கேட்குறா, உன்னை பற்றி நான் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்களுடைய அந்த தாட் ப்ராசஸ் எல்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டு இப்போ ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்துட்டு பிஹேவ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் பேசினதுக்கு பிறகு அப்புறம் வந்து வெட்டிங்கும் சூப்பராக முடிஞ்சிருது. அடுத்த நாள் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் அவளோட கேஃபே ஃப்ரெண்டும் அப்புறம் வந்துட்டு இன்னொரு ஸ்கூல்மேட் ஒருத்தி இருக்கால இப்போ கூட வந்துட்டு ஹெல்ப் கேட்டால யூஎஸ்லேருந்து பார்சல் அனுப்புறதுக்கு அந்த பொண்ணும் சேர்ந்து எல்லாரும் வந்து ஒரு கேஃபேல மீட் பண்ணிட்டு பழைய மாதிரி காசிப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக மெவின் கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. உடனே அவளை வந்துட்டு அவன் மீட் பண்ணணும்னு அவளோட ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாய் சொல்லிட்டாங்கிறது கிளம்பி போக மெவினும் வந்துட்டு எதுக்காக வந்து நீ ஜாபை இப்போ ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயினும் ஏன்னா இங்கே எனக்கு செட் ஆயிடுச்சுன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு வந்துட்டு மெவின் வந்து கத்தத்துக்காக ஆரம்பிக்கிறான். அவனை நம்பி என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், அப்பாயின்மெண்ட்டும் வாங்கியாச்சு, இப்போ வர முடியாதுன்னா என்ன அர்த்தம் என்ன சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின்
ஹீரோயினும் ஒர்க்கில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்படுற மாதிரி இருந்துச்சு, அது இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அதனால் எனக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டோடனே மெவின் வந்துட்டு சரி இப்போ வேலையை நான் ரிசைன் பண்ணுன்னு சொன்னால் நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதென்ன லூஸ் தனமாக இருக்குது, நான் இதுக்காக வேலையை விடணும் நீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்துட்டு கேட்குறா. அதுக்கு மெவின் வந்துட்டு அப்போ என்னையை விட உனக்கு அந்த வேலை தான் முக்கியம் இல்லையா, ஸோ அந்த வேலைக்காக ஏதாவது வந்துட்டு அதில் ப்ரியாரிட்டி வந்துருச்சு அப்படின்னா நீ வந்துட்டு என்னையை பார்க்க மாட்டேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்க, லூஸு மாதிரி வளராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ மெவின் வந்துட்டு சரி இந்த கேள்விக்கு பதில் சொல்லு, நான் வந்து திடீர்னு ஏதோ ஒரு டேஞ்சரில் இருக்கேன் அப்படிங்கிறப்போ உனக்கு ஹை ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கும் இருக்குது அப்படின்னா அந்த ஒர்க்கை விட்டுட்டு வருவியா இல்லை வந்துட்டு என்னையை வந்து விட்டுருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு பதில் சொல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கா. ஸோ இதை கேட்டு பார்த்தோன்னே மெவின் வந்துட்டு நீ பதில் சொல்லாததுலேயே எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா லூஸ் மாதிரி கேட்குறேன், நீ கேட்ட கேள்வி அந்த மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் யோசிக்க வேணாமா அப்படின்னு. உடனே யோசிக்கணுமா இல்லை வந்துட்டு ஹீரோ கிட்ட கேட்டு தான் பதில் சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு மெவின் வந்து கேட்குறான். இப்போ இதுக்காக நீ நடுவில் ஹீரோ பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இன்னும் ஹீரோயினும் சண்டை போட்டாங்கல்ல, அதுக்கு அடுத்த நாள் வந்து அவன் அப்ராடுக்கு கிளம்பி போகிற மாதிரி இருந்திருக்கும், சைனாக்கு தான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவன் கிளம்பி போயிடுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக இருந்திருக்கும். அதை நம்ம ஹீரோயின் கிட்டேயும் முன்னாடியே சொல்லியிருப்பான். இப்போ அவன் போய் ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சுன்னு கணக்கு. ஸோ இப்போ அவன் ரிட்டர்ன் வர மாதிரி இருக்க நம்ம ஹீரோனுக்கு மெசேஜ் அனுப்புகிறான், நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவேன், இங்கே சைனாலேருந்து ஃப்ளைட் ஏற போகிறேன், அதனால் நீ வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோடு நம்ம வீட்டில் மீட் பண்ணிக்கலாம்ல, எதுக்கு நான் ஏர்போர்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனோ வா அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிட்டுறான். நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு அவங்க அம்மா அப்பாக்கெலாம் சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புற சமயத்தில் தான் நியூஸில் வந்துட்டு வருது, இந்த மாதிரி அங்கே சைனாலேருந்து தாய்லாண்டுக்கு வரக்கூடிய ஃப்ளைட் வந்துட்டு திடீர்னு ட்ரேஸ் தெரியாமல் போயிடுச்சு, யாராலையும் ட்ராக் பண்ண முடியல, ஸோ அங்கே வந்து ஒரு பதட்டம் நிலவுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறா. அவளோட ரியாக்ஷன் வச்சுட்டு அவளோட பேரண்ட்ஸும் வந்துட்டு கேட்குறாங்க, இந்த ஃப்ளைட்டை தான் மெவின் வரானா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். அவங்க அம்மாவும் ஏன் அழுகிற, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நான் வந்துட்டு அவன் கிளம்பி போகும்போது ரொம்ப ஹார்ஷராக அவன்கிட்ட பேசிட்டேன், அந்த விஷயத்தை வந்துட்டு இப்போ எதுவுமே மாறாது இல்லையா, எனக்கு பயமாக இருக்குது, அவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, நான் அவன்கிட்ட சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி அவள் அழுதுட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவோ இப்படி பதட்டப்படுறதுல ஒரு யூஸும் இல்லை, பேசாமல் ஹீரோக்கு கால் பண்ணு, அவங்க தானே இருப்பான் ஏர்லைன்ஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினும் கால் எடுத்து பண்ணுறா. ஸோ அப்போ ஹீரோவும் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தை கேட்ட உடனே அவன் வாட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஜூனியர் ஒரு பையன் இருந்திருப்பான், அந்த பையன் வந்து இப்போ பக்கத்தில் இருக்க மாட்டான். ஸோ அவனுக்கு பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பொண்ணு வந்து இப்போ ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு இருப்பான். ஸோ அந்த பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து வந்து தேடிட்டு கிளம்புறதுக்காக ஆரம்பிக்கிறான். அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கான்டாக்டையும் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்காக இப்படிலாம் தேடிட்டு இருக்கோன்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்குறா. அந்த பொண்ணு பேர் ஆனி. ஸோ இப்போ அவள் கேட்டோடனே நம்ம ஹீரோவும் என்னுடைய ஃப்ரெண்டுக்காக அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் இருந்து பயங்கரமாக அழிஞ்சு தெரிஞ்சதுக்கப்புறமா மெவினும் நான் சத்தியமாக அவளை ஹர்ட் பண்ணணுன்ற எண்ணத்தில் இல்லை, இனிமேல் பண்ணவும் மாட்டேன், நான் அதில் வந்துட்டு ரொம்ப தீர்க்கமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோவும் வந்துட்டு எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவங்க 2 பேரும் இப்போ தான் முறையாக வந்துட்டு எந்த ஒரு சண்டையோ இல்லை வந்து எந்த ஒரு நெகட்டிவான விஷயமும் இல்லாமல் நார்மலாக பேசிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே சேஃபாக வந்துட்டு தாய்லாண்டுக்கு மெவினை கூட்டிகிட்டு வந்துடுறான் அடுத்த ஃப்ளைட்டில். ஹீரோயின் வந்துட்டு அங்கே மெவினை பார்த்த உடனே அழுதுகிட்டே போய் கட்டி பிடிச்சி நான் எவ்வளோ பயந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பதறி போயிட்டேன், ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே ஒரு ஸ்பெக்டேட்டராக இருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்துட்டு இருக்கான். அவனுக்கு மனசு ரொம்ப பதறது. ஹீரோயின் வந்து அவனை சுத்தமாக கண்டுக்கவே கிடையாது. ஸோ இப்போ வந்து இவங்களுடைய ரீவியூன் இருக்கிற நடுவில் நம்ம ஹீரோயினும் நீ போகிறதுக்கு முன்னாடி கிட்ட கேள்வி கேட்ட இல்லையா, வேலை முக்கியமாக நீ முக்கியமான, எனக்கு நீ தான் முக்கியம், நான் அதை ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஹார்ட் பிரேக் ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே மெவினும் நானும் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன், அது என்னென்னா லைஃப்பில் நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு, உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் எனக்கு அந்த ஃப்ளைட்டில் ஏதாவது ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வந்து ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுச்சு, அதனால நம்ம எமோஷனலாக இருக்கனால சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுறா. இதனால் மெவின் வந்துட்டு பயங்கர குஷியாகிறான். நம்ம ஹீரோக்கும் வந்துட்டு என்ன பண்ணுறதே தெரியல, அப்படியே தேமேன்னு முழிச்சிட்டே இருக்கான். அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினும் அப்புறம் மெவினும் சேர்ந்து நாங்கள் உன்னை வந்துட்டு போகிற வழியில் ட்ராப் பண்ணிட்டோமான்னு சொல்லி கேட்க, உன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு தனியாக கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறமா போயிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வரான். அவங்க அம்மா வெளியில் உட்காந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவனை பார்க்குறாங்க. ஸோ அவனும் வந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறான். அவங்க மடியில் படுத்துட்டு அவங்க பதறிடுறாங்க, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற, ஹீரோயின் கிட்ட ஏதாவது பேசணுமா, அவளை அவாய்ட் பண்ணுறது தான் இந்த பிரச்சனை, ஏதாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லைம்மா நான் வந்துட்டு இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக ஹீரோயினை தவிர சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஹீரோக்கு வந்துட்டு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குங்கிற விஷயம் வந்து தெரியுது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ அவங்க அம்மாட்ட கேட்குறான், இந்த மாதிரி வந்து நான் அவளுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணாமா, எனக்கு அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறான். நீ எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலுமே அதுக்கு வந்து சப்போர்ட்டாக நான் இருப்பேன், நீ தப்பாக தான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீ இது வரைக்கும் பண்ணதும் சரி இனிமேல் பண்ண போகிறதும் சரி எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல, அவனும் அப்படியே உடஞ்சி திரும்ப வந்துட்டு அவங்க அம்மா மடியில் அழுதுகிட்டே தூங்கிடுறான். வீட்டுக்கு வர நம்ம ஹீரோயினும் வந்துட்டு தூக்கம் வராமல் மண்டையை பிச்சுட்டு இருக்கா. அது என்னன்னா வந்துட்டு மெவின் கிட்ட அவர் அவ்வளோ நாள் தான் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாலா
இல்லை எமோஷனல் ஸ்டேட்டில் இருந்ததுனால ஓகே சொன்னாலும் நான் அவளுக்கே புரியலை. ஸோ தனக்கு தானே வந்து சமாதானப்படுத்திக்கிறா. மெவின் கிட்ட வந்துட்டு நான் லவ் பண்ணுறதுனால தான் வந்து கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஹீரோ கிட்ட அவள் கால் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஆனியோட குரல் வந்துட்டு அப்பப்போ அவளுக்கு கேட்டிருக்கும். ஸோ அந்த பொண்ணு யார், இவன் இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த பொண்ணை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லையே, சைனா போனதுக்கப்புறம் என்கிட்ட பேசினா தானே அந்த பொண்ணை பற்றி சொல்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த பொண்ணு யாராக இருக்குன்னு குழப்பிக்கிறா. அதுக்கு அடுத்த நிமிஷமே அவளே வந்து தனக்கு தானே வந்து திட்டிக்கவும் செய்கிறா. நான் இதுக்காக அவளை பற்றிலாம் கேர் பண்ணிக்கணும், ஹீரோ வந்து எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும்தான், நான் அவனை லவ் பண்ணலை, அதனால் வந்துட்டு இதை பற்றிலாம் நான் யோசிக்கக்கூடாது. ஹீரோவை போய் சந்திக்கிறா. அந்த சமயத்தில் எதுவுமே தெரியாத மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்குறா, இன்னும் மிக்கியும் எதுக்காக பிரேக்கப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்லை உனக்கே தெரியும்ல அவள் என் டைப் கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஸோ நானும் எவ்வளோ தான் ட்ரை பண்ணுறது, எவ்வளோ தான் வந்துட்டு எனக்கு நானே வந்து ஏமாற்றிக்கிறது, அதனால தான் உண்மையை அவகிட்ட சொல்லிட்டேன், அப்போ தான் அவளுக்கும் வந்து ஹர்ட் ஆகாது இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் அமைதியாகவே இருக்க, உனக்கும் மெவினுக்கு கூட சீக்கிரம் கல்யாணம் நடந்துரும் போல் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவன் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினும் நான் மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டேன் தான், பட் ஆனால் மேரேஜ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் வந்துட்டு சரி நீ வந்து சந்தோஷமாக இருந்தால் தான் எனக்கு போதும், எனக்கு அதுதான் வந்துட்டு தேவை, வேற ஒன்றும் கிடையாது, உனக்கு பெரிய பெரிய விஷஸ், நீ எனக்குமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோனுக்கு என்ன பதில் சொல்கிறதே தெரில. ஸோ அவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சாக்கு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அன்னைக்கு ஈவினிங்கே வந்துட்டு திரும்ப சைனாக்கு வந்துடுறான். ஸோ அங்கே வந்ததுக்கப்புறமா தனியாக உட்காந்து பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த சைடு எதிர்ச்சியாக வந்து ஆனி அவனை சந்திக்கிறான். ஸோ இப்போ இந்த ஆனி, ஹீரோ, அப்புறம் வந்து ஹீரோவுடைய ஜூனியர் ஒரு பையன், அங்கே ஏர்லைனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஜேமி அப்படிங்கிற பையன் எல்லாருமே வந்துட்டு பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டை தான் லிவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேமியும் அப்புறம் ஆனியும் சேர்ந்து தான் அப்பப்போ வந்து ஊர் சுற்றிலாம் காட்டியிருப்பாங்க இவன் சைனாக்கு வந்த புதுசில். ஸோ இப்போ இவன் வந்து பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணுறதை பார்த்துட்டு ஆனி போயிட்டு அவனை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறா. ஸோ ஒரு நிலையில் இல்லாத மாதிரி இருக்க, அதனால குடிக்காத நிறுத்துன்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் கேட்காம வந்துட்டு பயங்கரமாக குடிச்சிட்டே இருக்கான். ஃப்ளாட்டும் ஆகிட உடனே அந்த பொண்ணு தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரா. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹீரோ வந்து அவன் ட்ரெஸ் மேலே வந்து வாமிட் பண்ணிடுறான். அதனால் அந்த பொண்ணு வந்து அதை க்ளீன் பண்ணி அவனுக்கு ட்ரெஸ் எல்லாமும் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அவளுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறான். காலையில் கண்விழிக்கிற நம்ம ஹீரோவும் வந்துட்டு அவன் எப்படி இங்கே வந்தான் என்ன எதுன்னா அவனுக்கு தெரியலை. ஸோ அவன் வந்து நார்மல் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் கரெக்டாக வந்துட்டு யாரும் டோர் நாக் பண்ண அவன் போயிட்டு பார்க்குறான். பார்த்தா அங்கே வந்து இந்த ஆனி தான் வந்து நின்றுட்டுருக்கா. அவளோட க்ளோத்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரை வாஷ் பண்ணிட்டேன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. என்னோட க்ளோத்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முழிக்க, ஆமாம் நேற்று நைட்டு நீங்கள் வாமிட் பண்ணிட்டீங்கல்ல, அதனால் நான் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரை வாஷ்க்கு கொடுத்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டே நீ தான் என் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அவள் புரிஞ்சுக்கிட்டு, ஐயோ இல்லை நான் வந்து எதையும் பார்க்கல, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, உங்களை வந்துட்டு ஃபுல்லாக டவல் வச்சு கவர் பண்ணிட்டு தான் நான் வந்து ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணு வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்க. அப்படியா சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உங்கள் தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க 2 பேர் சேர்ந்து ஒன்றா லஞ்சுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ வந்து ஆனிக்கு வந்து ஒரு நேரம் யோசிச்சுட்டே இருந்ததுக்கப்புறம் கொஸ்டின் கேட்குறா. இந்த மாதிரி வந்துட்டு நேற்று நான் உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் நீங்கள் வந்து யாரோ உங்கள் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டீங்க, அழுகு கூட செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு, யார் அந்த ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு பிம் பற்றி சொல்கிறான். பிம் தான் வந்துட்டு ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், பட் ஆனால் அதை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். உடனே ஆனி சொல்கிறா, நானும் உங்களோட ஸ்டேட்டில் தான் இருக்கேன், ஜேமியை நான் ரொம்ப விரும்புகிறேன் பல வருஷமாக, ஆனால் வந்துட்டு இந்த விஷயம் ஜேமிக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் வந்துட்டு அதை சொல்லலை, சொன்னால் எங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கட் ஆகிடுமோ, எந்த ஒரு டச்சுமே இல்லாமல் நாங்கள் வந்து ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ஆகிடுவோமோங்கிற பயம்தான். ஸோ உங்களுக்கு நீங்களும் எனக்கு நானும் தான் இந்த விஷயத்தில் ஆறுதல் சொல்லிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்து அவளே வந்து டீஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் செய்கிறா. ஸோ இவங்க வந்து முடிச்சுட்டு ஒரு வாக்கெல்லாம் போகிறாங்க. அந்த சமயத்தில் பொண்ணு வந்து கேட்குறா, என்னையை விட வந்துட்டு நீங்கள் பல வருஷமாக வந்து லவ் பண்ணுறீங்க போல் அந்த பொண்ணை, அப்படி இருக்கப்போ அந்த பொண்ணை வந்து இத்தனை வருஷமாக வந்து உங்களால் விட முடியலன்னா, அந்த லவ் உங்களுக்கு மாறாமல் இருக்குன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்திருப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோ அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு பிறகு அந்த ஆனி என்ன சொல்கிறான்னா, நான் வந்து அப்பப்போ வந்து ஒரு விஷயம் யோசிப்பேன் தெரியுமா, நம்ம லைஃப்பில் இன்றைக்கி தான் லாஸ்ட் டே அப்படின்னு ஆயிடுச்சு, உலகம் அழிய போகுது அப்படின்னா நம்ம கடைசியாக ஒரே ஒரு கால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நம்ம யாருக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய பதில் வந்து இப்போ வரைக்கும் ஜேமியா தான் இருக்குது, ஆனால் எனக்காவது ஒரு நாள் அந்த ஆன்சர் வந்து ஜேமியா இல்லாமல் போகும் இல்லையா, ஸோ அன்னைக்கு வந்துட்டு என்னோட லைஃப்பை நான் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து கடைசியாக ஒரு கால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் யாருக்கு பண்ணுவீங்க, என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போக, நம்ம ஹீரோ வந்துட்டு தனியாக வந்துட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிறான், பிமுக்கு தான் அவனுடைய கால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நம்ம ஹீரோயினுக்கு. ஸோ அந்த காலில் அவன் என்ன சொல்லுவானா, என்னோட லைஃப்பில் நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதோட இந்த பாட்டு முடியுது.